அண்ணா இப்போ இந்த இடத்த தான் நம்ம அளக்க போகிறோம். இந்த டேப்பை பிடியாப்பா. டேப்பா? இது இதுக்கு அதை ஏன்டா தூக்கி போட்டா உடஞ்சுன்னு எப்படி அளக்கிறது? இதோ இந்த ஃபோனில் தான். ஃபோனில் சர்வேருக்கு பணம் கட்டி நேரில் கூட்ட வந்து அளக்க வச்சாலே ஏதாவது சிக்கல் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் ஃபோனில் அளக்க போகிறாராம். ஃபோனில். அண்ணா இந்த இடத்த அளக்கிறதுக்கு கவர்மெண்ட் சர்வேருக்கு பணம் கட்டி 2 மாதத்துக்கு மேலே ஆகுது. 3 மாதத்துக்குள்ளே சட்டப்படி அவங்க வந்து அளந்து கொடுக்கணும். இன்னமேட்டுக்கும் அவங்க வருவாங்கன்னு சொல்லி எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அதனால தான் நானே களத்தில் இறங்கிட்டேன். களத்தில் இறங்கிட்டா ஓகே, ஆனால் ஃபோன்லேயே அளந்துக்கலான்னு சொன்னீங்க, அது எப்படி? ஃபோனில் அளக்கிறதுக்கே சாக்காகுறீங்க. வீட்டில் இருந்தே நம்ம இடத்த அளக்கலாம் தெரியுமா? இது வீட்டில் இருந்தே இடத்த அளந்துக்கலாமா? ஆமாம், முதல்ல 2 பேஸ்களை கண்டுபிடிப்போம் வாங்க. ஏன்னா வீட்டில் இருந்து அளந்துக்கலாங்கிறான், ஃபோன்லேயே அளந்துக்கலாங்கிறான், ஆனால் பேஸ்களை கண்டுபிடிக்கணுங்கிறான். எப்படித்தான் அளக்குறான்னு நம்மளும் பார்ப்போம். நான் 2 எல்லக்கல் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? அந்த பேஸ்கல்ல கொடுக்கறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கல்லை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டிருக்கு பாருங்க. நிறைய பேர் இந்த எல்லக்கல்லுன்னு தெரியாமல் என்ன இடையில இருக்குன்னு சொல்லி பிடுங்கி போட்டுருவாங்க. ஆனால் இதுதான் உண்மையான எல்லக்கல். இப்போது அங்கே ஒரு பனைமரம் தெரியுது இல்லையா? அங்கே தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு பேஸ்கல்லை கண்டுபிடிச்சோம். அதுக்கு நேராக இப்போ 2வது பேஸ்கல். இப்போது அங்கே ஒரு கல் கண்டுபிடிச்சோமா? இப்போ இங்கே ஒரு கல். இதுதான் 2 எல்லக்கல். இந்த 2 எல்லக்கல்லை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அடுத்து நம்மளோட வேலை என்னவா இருக்கணும்னா மை ப்ராப்பர்ட்டி ஆப்பில் போய் இந்த கல்லை ஃபிக்ஸ் பண்ணணும். ஆமாங்க, நான் சர்வே பண்ணுறது ரிலேட்டடாக சொன்னேன் இல்லை, அது மை ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஆப் தான். மை ப்ராப்பர்ட்டி ஆப்பை எப்படி எடுக்கலாம்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இப்போது ஆப்பை ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் ஆப் இருக்கும். இதில் வந்து மொபைல் லேண்ட் சர்வே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஸ்டார்ட் சர்வே அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மேப் ஓப்பன் ஆகும். அதாவது இப்போ நிலத்தை நம்ம அளக்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து சர்வேயர் என்ன எடுத்துகிட்டு வருவாங்க, எஃப்எம்பி அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த எஃப்எம்பி படம் தான் நமக்கு இப்போ ஒரு மேப்பாகவே ஓப்பன் ஆகும். இப்போ இந்த ஆப்பில் நம்ம எந்த இடத்த அளக்க போகிறோமோ அந்த இடத்த நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த சர்வே நம்பரில் உள்ள இடம் மட்டும் கீழே வந்து ஃபில் ஆகும். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன டிஸ்ட்ரிக்ட், என்ன தாலுக்கா, எந்த ஊர், இது முதற்கொண்டு சர்வே நம்பர் முதற்கொண்டு அங்கே ஃபில் ஆகும். அதை வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிட்டு ஸ்டார்ட் சர்வே அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா நம்ம அளக்க போகிற அந்த சர்வே நம்பருக்குரிய மேப்பு மட்டும் தனியாக கூகுள் மேப்போட ஃபிக்ஸ் ஆகும். இப்போ அந்த 2 கல்லை நம்ம ஆப்பில் போய் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கல்லை மேப்பில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கல் எங்கே இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியும். அந்த இடத்த மேப்பில் வந்து ஜூம் பண்ணி கல் இருக்க இடத்துல அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா செலக்ட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி வரும். அந்த இடத்துல இந்த ஸ்டோன் வந்து டி, இந்த டி அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா புதுசாக ஒரு டி அந்த இடத்துல உருவாயிரும். இப்போது கன்ஃபார்ம் செலக்ட் த லொக்கேஷன் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கல் ஃபிக்ஸ் ஆயிரும். ஃபஸ்ட்டு இது ஃபிக்ஸ் பண்ணிட்டு கன்ஃபார்ம் செலக்ட் த லொக்கேஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம். இப்போது இந்த 2வது கல்லை நம்ம மேப்பில் ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த கல்லுக்கு பேர் வந்து சி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த சி அப்படிங்கிறது நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா புதுசாக ஒரு சி உருவாயிரும். அதை வந்து கன்ஃபார்ம் செலக்ட் லொக்கேஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இப்போ 2 கல்லும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரொட்டேட் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா இந்த சர்வே நம்பருக்கான மேப் வந்து அக்யூரேட்டாக அந்த கூகுள் மேப்பில் பொருந்திடும். நம்மளோட லேண்டை சர்வே பண்ணணும் அப்படின்னாலே ஏதாச்சும் ஒரு 2 கல்லை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் சர்வே பண்ண முடியும். நம்ம வந்து நம்மளோட இடத்துக்கே வந்து அந்த கல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை கொடுத்துட்டோம் கரெக்டாக. இதுவே நம்ம வீட்டில் இருந்தே கூட இதை பண்ண முடியும். இப்போ இந்த கல் எங்கே இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மேப்பை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இப்போ இந்த இடத்துல தான் இந்த கல் வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு 2 கல்லை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வீட்டில் இருந்தே இந்த இடத்த எல்லாமே நம்மளால் அளந்துக்க முடியும். வீட்டில் இருந்தே இதோட அக்யூரேட்டாக இந்த கோடு எங்கே போகுது, இந்த எல்லோ கலர் கோடு இருக்கு இல்லையா, அது எங்கே போகுது அப்படிங்கிறத பார்த்து நம்ம இடம் எது வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ நமக்கு வந்து பேஸ்கல் 2 கல் எங்கே வரும்னு தெரிஞ்சதுன்னா இடத்துக்கே கூட வராமல் வீட்டில் இருந்தே கூட நம்மளால் அளந்துக்க முடியும். இப்போது நாம் 2 கல்லை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மேப்புங்கிறது நம்ம இடத்துக்கு அக்யூரேட்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது இந்த லைன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, எல்லோ கலர் லைன் இருக்குது, உள்ளே பார்த்தோம் அப்படின்னா பர்பிள் கலரில் லைன் இருக்குது. இது எல்லோ கலர் அப்படிங்கிறது நம்மளுடைய அவுட்டர் லைன் பார்டர். இதுக்குள்ளே நம்ம சப்டிவிஷன் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தோம் அப்படின்னா உள்ள பர்பிள் கலரில் காட்டும். இப்போ இந்த எல்லோ கலரில் நம்ம நடந்து போயிட்டு இந்த மேப்பை வச்சு நடந்து போயிட்டு நம்மளோட லேண்ட் எது வரைக்கும் இருக்குது, அதோட சப்டிவிஷன் ஸ்டோன்ஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். இந்த லைன்லேயே நம்ம நடந்து போய் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இப்போது இந்த மேப்பில் எல்லோ லைனில் நம்ம நடந்து வந்துட்டுருக்கோம். பார்த்தோம் அப்படின்னா 3ஆம் நம்பர் கல் அப்படின்னு சொல்லி எல்லைக்கல் ஒன்று இருக்குது. அந்த கல் இருக்குது இங்கே தான். இதுதான் அந்த 3ஆம் நம்பர் கல் அப்படிங்கிறது. இதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ கரெக்டாக அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோமா அப்படின்னா இருக்கோம். இப்போது இதுலேருந்து இது வரைக்கும் தான் நம்ம இடம், இதுக்கு இந்த பக்கம் இன்னொருத்தவங்கள இடம். இப்போது வயல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வரப்பு இருக்கும். அந்த வரப்பை வந்து வெட்டிக்கிட்டே வந்துருவாங்க. இது வரைக்கும் ஏன் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா இதை வச்சு நம்ம அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சிடலாம் இது ஏன் இடம்னு சொல்லி. ஒருவேளை நம்ம பக்கத்து இடத்துக்காரங்க வந்து இந்த முட்டுக்கல்லை பிடுங்கி நம்ம இடத்துக்குள்ளே கொண்டு வந்து நட்டுட்டு அது வரைக்கும் தான் உன் இடம் அப்படின்னு சொன்னாலுமோ அல்லது இந்த கல்லையை பிடுங்கி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னாலுமோ இந்த லைனை வச்சு நம்மளோட இடம் எங்கே வருது அப்படிங்கிறத கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியும். நம்ம முட்டுக்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளால் காட்ட முடியும். இப்போது இந்த மஞ்சள் கலர் கோடு தான் நம்மளுடைய லேண்டோட எல்லை. இந்த எல்லையை வச்சு தான் நம்மளுடைய எல்லைக்கல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். சரி,
உள்ளே வந்து இந்த பர்பிள் கலர்லாம் கோடு போகுது இல்லை, அது என்ன பார்த்தோம் அப்படின்னா இது சப்டிவிஷன். இப்போ நம்மளுடைய லேண்டுக்குள்ளேயே பாகப்பிரிவினை அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி பிரிச்சிருக்கக்கூடியது தான் சப்டிவிஷன். அந்த சப்டிவிஷனுக்கு ஒரு ஸ்டோன் இருக்கும்ல, அந்த ஸ்டோனையும் போய் பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த பர்பிள் கலர் லைனில் தான் நம்ம நடந்து வந்துட்டு இருக்கோம். அப்படி வந்தோம் அப்படின்னா ஸ்டோன் நம்பர் 9 அப்படின்னு சொல்லி காட்டுது. அந்த ஸ்டோனையும் நம்ம கண்டுபிடிச்சோம். இதுதான் அந்த ஸ்டோன் நம்பர் 9. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய ஏரியாவில் சப்டிவிஷன் பண்ணி, அதாவது இந்த இடத்த மட்டும் அவங்க தனியாக வாங்கி ஒரு வீடு கட்டியிருக்காங்க. இப்போ அதுக்கான ஸ்டோன் தான் இது, சப்டிவிஷன் பண்ண லைனும் இது தான். இப்போது இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டிலே அண்ணன் தம்பி இந்த மாதிரி இருப்போம் இல்லையா, அவங்களுக்குள்ளே என்ன பண்ணிக்குவாங்க, ஒரு ஏரியாவை பாகப்பிரிவினை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பாகப்பிரிவினை எப்படி பிரிப்போம் அப்படின்னா, இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்மளால் பிரிக்க முடியும் அக்யூரேட்டாக. இப்போ ஒரு 5 சென்ட் 10 சென்ட் தனித்தனியாக பிரிச்சுக்கிறோம் அப்படின்னாலும் சரி, அல்லது அரை ஏக்கர் 1 ஏக்கர் தனித்தனியாக பிரிச்சுக்கிறோம் அப்படின்னாலும் சரி, இதில் நம்மளால் பிரிக்க முடியும். இப்போ நம்மளே ஒரு இடத்த பாகப்பிரிவினை பிரித்து பார்ப்போமா வாங்க. இப்போ வந்து இந்த ஒரு சதுரத்தை மட்டும் நம்ம பாகப்பிரிவினை பிரிக்க போகிறோம். இப்போ உங்கள் வீட்டிலேயே கூட ஒரு இடத்த வந்து 3ஆக பிரிக்கணும் 4ஆக பிரிக்கணும் அப்படின்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களால் பிரிக்க முடியும். அது எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம இடத்துலே இருக்கனால நம்ம நிற்கிற இடத்துல ஜிபிஎஸ் காட்டும். இப்போ எதுலேருந்து இது வரைக்கும் நம்ம பிரிக்கணுமோ அந்த இடத்த வந்து அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா செலக்ட் ஆப்ரேஷன் ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனில் ஆட் நியூ சப்டிவிஷன் ஸ்டோன் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா கொடுத்து ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்தோம்னா இப்போ புதுசாக ஒரு ஸ்டோன் உருவாயிரும். ST1 அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, இதான் அந்த சப்டிவிஷன் ஸ்டோனு. இப்போது இதில் வந்து சப்டிவிஷன் கோடு உருவாக்க போகிறோம். எப்படி அப்படின்னா, மேலே வந்து ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இந்த 2வது ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எந்த ஸ்டோன்லேருந்து எந்த ஸ்டோன் வரைக்கும் நம்ம சப்டிவிஷன் லைன் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். இப்போது ST1லேருந்து ஸ்டோன் நம்பர் 9 இது வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு சப்டிவிஷன் லைன் அப்படிங்கிறத கொடுத்து ஆட் லைன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல புதுசாக ஒரு சப்டிவிஷன் உருவாயிரும். ஸோ இதுதான் அந்த கல் 9க்கும் ST1க்கும் இடையில நம்ம பிரித்த அளவு. இப்போது இதுக்குள்ளே எவ்வளோ பரப்பு நம்ம பிரிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு எந்த பகுதியை பிரிச்சிருக்கோமோ அந்த பகுதியில் சென்ட்ரல் அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா செலக்ட் ஆப்ரேஷன் வரும். அதில் வந்து ஆட் நியூ சப்டிவிஷன் ஏரியா அப்படிங்கிறத கொடுத்து ஓகே கொடுத்தோம்னா எவ்வளோ பரப்பளவு நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த பரப்பளவு இங்கே கிடச்சிரும். நம்ம இப்போ பிரித்தது வந்து 21 சென்ட். இப்போ இந்த பரப்பில் இருந்து நம்ம 21 சென்ட்டை பிரித்து ஒரு தொகுக்கு விற்கிறோம் அப்படின்னா நம்மளால் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி சப்டிவிஷன் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஏரியா வந்து 21 சென்ட் அப்படின்னு சொல்லி காட்டுது இல்லை இதுக்கும் கொஞ்சம் அதிகமாக நான் அதை சப்டிவிஷன் பண்ணணும் அல்லது கம்மியாக சப்டிவிஷன் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம அந்த ஸ்டோனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி அட்ஜஸ்ட் பண்ண இடத்த நம்ம இன்னொருத்தவங்களுக்கு செல்லும் பண்ணிக்கலாம், அல்லது நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட வாங்குறோம் அப்படின்னாலும் அந்த பரப்பை நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். இப்போ லேண்டுக்கே போகாமல் வீட்டில் இருந்தே நம்ம வந்து சப்டிவிஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா எந்த இடத்துல சப்டிவிஷன் பண்ணுமோ முன்னே நான் சொன்ன மாதிரி அந்த இடத்த அழுத்தி பிடிக்கணும். அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா செலக்ட் ஆப்ஷன் வரும். அதில் வந்து ஆட் நியூ சப்டிவிஷன் ஸ்டோன் அப்படிங்கிறத கொடுத்து நான் முன்னே சொன்னேன் இல்லையா ப்ராசஸ், அது மாதிரியே பண்ணி நம்ம சப்டிவிஷன் பண்ணிக்க முடியும். இப்போது நம்ம இடத்த வந்து இந்த ஆப்பை வச்சு சர்வேயரை கூப்பிடாமலே எது வரைக்கும் நம்மளோட இடம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறமா உள்ளே இப்போ நம்ம சப்டிவிஷன் பண்ணணும், அதாவது பாகப்பிரிவினை பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம், அதோட ஏரியாலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். சரி, இப்போ இந்த ஆப்குள்ளே நம்ம போயிட்டு நம்மளுடைய சர்வே நம்பரை கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். எவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்? ஏன்னா ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியாது. நம்ம கொஞ்சம் கேப் விடுவோம், இங்கேருந்து அவ்வளோ தூரம் போய் கண்டுபிடிக்கணுமே, நாளைக்கு வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படிலாம் நினைப்போம். அப்படியுமே நம்மளால் பண்ண முடியும். நம்ம ஒரு தடவை நம்ம சர்வே நம்பரை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஹிஸ்ட்ரியில் சேவ் ஆயிரும். அதை வச்சு நம்ம எத்தனை நாள் வேணுமோ எத்தனை வருஷம் வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக நம்மளோட லொக்கேஷனை கொடுத்து அந்த லொக்கேஷனை வந்து கூகுள் மேப்பில் பொறுத்துறதுக்காக ஸ்டார்ட் சர்வே கொடுத்தோம் இல்லையா, அது கொடுக்கும்போதே கூகுள் மேப்பில் பொறுத்தணும் அப்படின்னா இந்த ஆப்புக்கு 590 சார்ஜ் கேட்கும். அந்த மாதிரி நம்ம அமௌண்ட்டை கட்டினதுக்கப்புறமா தான் அந்த கூகுள் மேப்பில் போய் பொருத்தோம். ஸோ இதான் இந்த ஆப்க்கான சார்ஜாக இவங்க வசூலிக்கிறாங்க. இதை நம்ம எவ்வளோ நாள் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது நம்ம எல்லாமே அளந்துட்டோம். அளந்து சப்டிவிஷன் முதற்கொண்டு எல்லாமே நான் இது வரைக்கும் சப்டிவிஷன் பண்ணோம், அந்த ஏரியா எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ ஃபைனலாக அது வந்து எனக்கு வேணும், கையில் வேணும், பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா பிடிஎஃப் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதில் நம்ம பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கூகுள் மேப்பில் பொருத்தி இருக்கும் இல்லையா இந்த லேண்டு, நான் சொன்னேன் இல்லையா அந்த எல்லோ கலர் லைனு சப்டிவிஷன் லைனு, இது எல்லாமே சேர்த்து ஒரு மேப்பாக வரும். அப்புறமா கூகுள் மேப் இல்லாமல் அந்த எஃப்எம்பி மாதிரி அந்த லைன் மட்டும் தனியாக ஒரு மேப் வரும். அப்புறம் ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் தனித்தனியாக கோஆர்டினேட் பாயிண்ட்டும் அக்யூரேட்டாக நமக்கு கிடச்சிரும். இப்போ இந்த மாதிரி பிடிஎஃப் நம்ம டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா இப்போ அந்த இதுக்கு நம்ம அமௌண்ட் கட்டியிருப்போம் இல்லையா, அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிடும். அடுத்த தடவை இதே லேண்டை நம்ம அளக்கணும் அப்படின்னாலுமே புதுசாக தான் நம்ம ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது எவ்வளோ நாள் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா, இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஒரு இடத்த அளக்கிறதுக்காக அமௌண்ட் கட்டிட்டோம். ஆனால் அமௌண்ட் கொடுத்ததுக்கப்புறமா எஃப்எம்பி படம் ஜென்ரேட் ஆகலை, அதில் ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா கவலைப்படாதீங்க, உங்களோட அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் அமையுமா அப்படின்னு கேட்டால், இப்போ நம்மளோட எஃப்எம்பி வந்து கவர்மெண்ட் டிஜிட்டலைஸ் பண்ணலை அப்படின்னா அதில் வந்து காட்டாது. அப்படி காட்டலை அப்படின்னா உங்கள் அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரியே இந்த ஆப்பை வந்து சிட்டி சைட்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அங்கே எஃப்எம்பி படம் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணல, அதனால் இந்த ஆப்பை யூஸ் பண்ண முடியாது.
இப்போ வில்லேஜ் சைடு எல்லாமே எஃப்எம்பி அப்படிங்கிறது டிஜிட்டலைஸாக இருக்குது. அதனால் இந்த ஆப்பை வில்லேஜ் சைடெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது சர்வேயரை கூப்பிட்டு வந்து நம்ம ஒரு இடத்த அளக்குறோம், அதுக்கான எஃப்எம்பி எல்லாம் கிரியேட் பண்ணி வாங்குறோம் அப்படின்னா, இப்போ ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதை லீகலாக கோர்ட்லேயே யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம ஒரு எஃப்எம்பி கிரியேட் பண்ணி நம்ம அதுலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா அதை லீகலாக யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அதை யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இது நம்ம பர்சனல் யூஸ்க்காக, இது என்ன கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆதாரமெல்லாம் எடுத்துக்கல. இப்போது நீங்கள் ஒரு அட்வொகேட்டை போகிறீங்க, அவர் சொன்னது கரெக்ட் தானே அப்படிங்கிறத இன்னொரு அட்வொகேட்டை வச்சு கிராஸ் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே டாக்டர்கிட்ட போகிறோம், செகண்ட் டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் வாங்குறோம்ல, அந்த மாதிரி இப்போ ஒரு சர்வேயர் கவர்மெண்ட் சர்வேயரையோ அல்லது ப்ரைவேட் சர்வேயரையோ கூப்பிட்டு வந்து நம்ம இடத்த அளக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே இந்த ஆப் மூலமாக நம்ம இடம் எது வரைக்கும் இருக்குது, அவங்க வந்து கரெக்டாக தான் அளக்குறாங்களா அப்படிங்கிறத நம்மளால் சரி பார்த்துக்க முடியும். அதை விட நம்மளுடைய பர்சனல் ரெஃபரன்ஸ்க்காக எப்போவுமே இதை யூஸ் பண்ணி நம்மளுடைய இடம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கா, இன்னொருத்தவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்களா, நம்ம எல்லைக்கள் எல்லாமே கரெக்டாக அந்த இடத்துல தான் இருக்கா அப்படிங்கிறதே நம்மளால் பார்த்துக்க முடியும். அப்போ இனி நம்ம இடத்த அளக்கணும்னா இந்த மாதிரி டேப்லாம் தேவையில்லை, இந்த ஆப்லேயே போய் நம்ம அளந்துக்கலாம். அதாவது பேஸ்கல் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும் போதும், வீட்டில் இருந்தே அளந்துக்கலாம். ஒருவேளை பேஸ்கல் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னா அந்த இடத்துக்கே வந்து கண்டுபிடிச்சி நம்ம அளந்துக்கலாம். அப்படி நம்ம அளக்கும்போது அதில் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருக்குது, ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் அந்த ஆப்லேயே ஹெல்ப் அப்படின்னு சொல்லி டெஸ்க் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா கான்டாக்ட் நம்பர்ஸ்லாம் இருக்குது, அதை நம்ம ஃபோன் போட்டு அவங்கள்ட்ட டவுட்ஸ் எல்லாமே கேட்டு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் இந்த ஆப் மூலமாக நம்ம சர்வே பண்ணி வர்ற அந்த எஃப்எம்பி மேப்பை வச்சு இப்போ கவர்மெண்ட் சர்வேரோ இல்லை ப்ரைவேட் சர்வேரோ வந்து அளந்து காட்டி தர அந்த எஃப்எம்பி மேப்போட கிராஸ் செக் பண்ணி கரெக்டாக தான் அளந்துருக்காங்களா, நம்ம இடம் கரெக்டாக தான் இருக்கா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம இடத்த பற்றின நாலேஜையும் நம்ம வளர்த்துக்கலாம். என்ன? ஆமாம், இப்போ இந்த இடத்த கூட நான் அளக்கிறதுக்கு கவர்மெண்ட் சர்வேட்ட பணம் கட்டியிருக்கேன்ல, 2 மாதம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 1 மாதம். இந்த 1 மாதத்துக்குள்ளே சப்போஸ் வந்துட்டாங்க அப்படின்னா இப்போ நான் அளந்து பார்த்துருக்கேன்ல இந்த ஆப்பில், அதையும் அவங்க அளக்கிறதையும் கரெக்டாக இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லி கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்குவேன். சரி வா போவோம். ஆனால் அப்புறம் இந்த ஆப்பில் லேண்ட் சர்வே பண்ணுறது மட்டும் இல்லை, இப்போ நம்ம லேண்டுக்கு பட்டா, எஃப்எம்பி, இசி இது எல்லாமே இருக்கும்ல, இதையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இடத்த விற்கிறோம், வாங்குறோம், இந்த மாதிரி டீட்டெயில்ஸும் அதில் போஸ்ட் பண்ணிக்கலாம். வாஸ்து பிளான் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிலம் சம்மந்தமாக எல்லா விஷயமும் அந்த ஆப்பில் இருக்கான். அப்போ நான் என் இடத்துக்கு போய் ஈஸி போட்டு பார்க்குறேன். என் இடத்துல கூட நிறைய வில்லங்க இருக்கான். இவ்வளவு தூரம் பேசின பிறகு இந்த வீட்டுல உனக்கு இணங்குறேன். யார் எனக்கு? நீ இந்த வீட்டுக்கு வேலைக்காரனா வந்து வீட்டோட மாப்பிள்ளையாளவே நீ வெளியே போ. என் தாத்தன் சொத்து எனக்கு தான் சொந்தம்.